ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம பன் பீஸா செய்யலாம். பன்னில் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து பெரிய மிளகா, சிம்லா மிர்ச்சின்ட்டு கொடை மிளகா, ஒரு துண்டு தக்காளி, வெங்காயம். இதுக்கு வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு. கொஞ்சமாக நம்ம மிளகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம ஆரிகானோ போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து நம்ம சில்லி பீஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து நம்ம சீஸ் போட்டுக்கலாம். போட்டு நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீஸ் எல்லாமே போட்டுக்கலாம். நிறைய சாப்பிட்றவங்க நிறைய போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக இருந்தால் கம்மியாக போட்டுக்கலாம். நான் எல்லாமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சிடலாம். இது எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பன்னு வந்து எப்படி கட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ பன்னு இருக்குது. பன்னு வந்து நம்ம உள்ள வரைக்கும் நம்ம கட் பண்ணக்கூடாது. மேலே எப்படி தெரியணும், இந்த மாதிரி பாருங்க. இந்த மாதிரி நம்ம அடி வரைக்கும் கட் பண்ணோம்னாக்கா பன்னு வந்து கீழே துண்டாயிடும். அதனால பாருங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இதே மாதிரி இந்த பிரெட் கூட பன்னு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த மாதிரி பன்னு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வந்து வெண்ணெய் எடுத்து நம்ம வந்து கொஞ்சமாக சில்லி பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் நம்ம ஆரிகானோ போட்டுக்கலாம். கொத்தமல்லி தான் நம்ம கொத்தமல்லி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணின்னு நம்ம இந்த பன் இருக்குது இல்லையா, இந்த பன்னில் வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்படி இப்போ வந்து நம்ம இதுக்கு ஃபுல்லாக நம்ம வெண்ணெய் தடி வச்சுன்னுக்கிறோம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம இது வந்து ஸ்பூனில் போட்டாலும் ஆகாது, நம்ம கையில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து நம்ம ரெண்டுக்கும் நம்ம பன்னுக்கு நம்ம போட்டு இப்படி வச்சுட்டோம். இப்போ மீதி இருக்கிறதான இதெல்லாம் நம்ம இப்படி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம இங்கே ஒரு தவா வச்சுருக்கிறேன். தவா வந்து நான் வந்து மீடியமில் வச்சுக்கிறேன். ரொம்ப நம்ம ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது, மீடியமில் வச்சுக்கிறேன். இந்த பன் பீஸா வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். வச்சுட்டு நம்ம
இது வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ரொம்ப ஸ்லோவில் வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். மூடி வச்சுட்டு அப்புறமே எடுக்கும் போது காட்டுறேன். இப்போ வந்து நம்ம பன் பீஸா ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சூப்பராக கீழெல்லாம். இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். சுட சுட நம்ம பன் பீஸா ரெடி ஆகிடுச்சு பாருங்க. கீழே நல்லா இந்த மாதிரி தான் வரணும். கீழே கூட நல்லா இந்த மாதிரி. சூடாக இருக்குது. கொஞ்ச நேரம் நம்ம வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் நம்ம பாருங்கள். சூப்பராக நம்ம பன் பீஸா ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சுட சுட நல்லா இந்த மாதிரி. இப்போ நம்ம பன் பீஸா வந்து செய்தது பார்த்துருப்பீங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.